நண்பர்களுக்கு வணக்கம். 2026 கடகராசி அன்பர்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்போ கடகராசிக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும்? 12ஆம் வீட்டிலே குரு இருக்கும்போது இந்த ஆண்டு பிறக்கிறது. 8ஆம் வீட்டிலே ராகு, 2ஆம் வீட்டிலே கேது, 9ஆம் வீட்டிலே சனி இருக்கிறார். இந்த ராஜகிரகங்கள் எல்லாம் இந்த இடத்துல இருக்கும்போது இந்த புத்தாண்டு பிறக்கிறது. எப்படி இருக்கும்? விரயமாக செய்து கொண்டிருந்த பாக்கியாதிபதி, அப்பாவின் உடல் நலத்தை கெடுத்த இந்த குரு பகவான் பயிற்சியாகி லக்னத்திற்கு வந்து உச்சமாவது மிகச்சிறந்த யோகங்களை கொடுக்கும். என்ன மாதிரியான நன்மைகளை கொடுக்கும்? சமூக அந்தஸ்தை கொடுக்கும், அரசியலிலே வெற்றியை கொடுக்கும், பதவிகள் தேடி வரும், திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும். சண்டை சச்சரவுகளோடு கணவன் மனைவிக்குள் இருந்த இனிமேல் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் நல்லபடியான திருமண வாழ்க்கை நகரும். திருமணத்திற்காக வரன் தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக 7ஆம் வீட்டை குரு பார்ப்பதால் நிச்சயமாக திருமணத்திற்கான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். தனகாரகன் லக்னத்திலிருந்து 9ஆம் வீட்டை பார்ப்பது, 5ஆம் வீட்டை பார்ப்பது, நிலத்தின் மூலியமாக வருமானம் வரும், மனைவி மூலியமாக வருமானம் வரும், தந்தையின் மூலியமாக வருமானம் வரும், செல்வ சேர்க்கை ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அப்போது இந்த ஆண்டு நல்ல செல்வம், செல்வாக்கு, புகழ் அனைத்தையுமே கொடுக்கும். எதில் இவங்க கவனமாக இருக்கணும்? 8ஆம் வீட்டிலே ராகு இருக்கிறார். மாற்று இனத்தவரோடு, மாற்று மதத்தினரோடு பேசும்போது, பழகும்போது கவனமாக பழக வேண்டும். 2ஆம் வீட்டிலே கேது இருப்பதால் இவர்கள் எவ்வளவு நாள் பேசாமல் அமைதியாக இருக்கிறார்களோ அவ்வளவு நன்மைகளை இந்த கேது தரும். பேச்சின் மூலியமாக வம்பு வழக்குகள் வந்துவிடக்கூடாது. அப்போது பேச்சை கண்ட்ரோல் செய்யுங்கள், அது மட்டும் போதும். இந்த ஆண்டு மிகச்சிறந்த யோகங்களை இந்த ஆண்டு இவர்களுக்கு நிச்சயமாக கொடுத்தே தீரும்.